உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். விழுப்புரம் நகராட்சி 19வது வார்டில் பாதாள சாக்கடை பயணிகள் முறையாக நடைபெறவில்லை என கூறி நகராட்சி ஆணையர் வசந்தி வீட்டின் முன்பு 19வது வார்டு கவுன்சிலர் வாயில் கருப்பு துணி கட்டி கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட 19வது வார்டு கவுன்சிலர் வசந்தா அன்பரசு என்பவர் இன்று காலை விழுப்புரம் நகராட்சி ஆணையரின் இல்லம் வாயில் முன்பு தரையில் அமர்ந்து கருப்பு துணியினை வாயில் கட்டி கொண்டு பேனர் ஒன்றை வைத்துக் கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இவரது கோரிக்கை என்னவென்றால், விழுப்புரம் நகராட்சி உட்பட்ட 19வது வார்டில் பாதாள சாக்கடை பணியினை அவர்கள் சரிவர பாதாள சாக்கடை பணியினை சரிவர செய்யப்படவில்லை என கோரிக்கையை வைத்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த கருப்பு பேட்சினை வாயில் அணிந்தபடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் பதாகை ஒன்றினை வைத்திருந்தார். திமுக நல்லாட்சியினை உள்ளாட்சியை கெடுக்கும் விதத்தில் இந்த நகராட்சி பாதாள சாக்கடை ஒப்பந்ததாரர்கள் செயல்படுவதாகவும், இதனை கண்டிக்க தவறிய விழுப்புரம் நகராட்சி ஆணையர் வசந்தி அவர்களை கண்டித்தும் அவர்கள் வீட்டின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பணிகள் பாதாள சாக்கடை பணிகள் பல்வேறு இடங்களில் தொய்வாக நடைபெற்று வருவதுடன் அந்த பாதாள சாக்கடை சரிவர துப்புரவு செய்யப்படாத காரணத்தினால் அங்கிருந்து பாதாள சாக்கடை கழிவு நீர்கள் சாலைகளில் தேங்கி மிகுந்த சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருவதாகவும், இதன் மீது விழுப்புரம் நகராட்சி சார்பில் தகுந்த நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சுபா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.